ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் ஜூஸ் போடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: மாதுளம்பழம் தோலை உரித்து எடுத்துக்கின்னு இப்படி எடுத்துக்கின்னு பனங்கற்கண்டு தூள். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பனங்கற்கண்டு தூள் போடுறேன். இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு சின்ன கப் அளவு போதும், நிறைய வேணாம். காய்ச்சி ஆற வைக்கணும். பாலை ஆற வச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா திரியாயிடும். காய்ச்சி நல்லா ஆறட்டோன்னு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதுளம்பழத்தை ரன் பண்ணிக்கலாம். இதில் இந்த பனங்கற்கண்டு தூளை போட்டுக்கலாம். போட்டுக்கினே ரன் பண்ணிடுங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சா இறங்கிடும். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. மீண்டும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சா இறங்கிடும். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. மீண்டும் நாளை சந்திப்போம். பை பை.